அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஸ்டான்லி பேசும்போது சொன்னார், இந்த படத்தை டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் அவர் காதில் போட்டாங்கன்னு சொல்லி. அது நிறைய பேர் இல்லை, நான் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் உட்காந்துருக்கும்போது எல்லார்ட்டையும் பேசிட்டுருங்க, அப்போ சசி என்ன பண்ணிகிட்ருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி சசி வந்து விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணிட்டுருக்காருண்ணா. என்ன டைட்டில்னு அவர் சொல்லலை, தெரியல அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் கழித்து மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது என் காதில் வந்து சசியோட படத்து டைட்டில் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு என் காதில் சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்தேன். திருப்பி எல்லாம் அப்படியே பேசி முடிச்சிட்ட பிறகு திருப்பி அவர் காதில் போய் நான் மறுபடியும் நான் சொன்னேன், தயவு செஞ்சு சசி கால் பிடிச்சி கேட்குறேன், அந்த டைட்டில் மட்டும் மாற்றிட சொல்லுங்கள். சசிகிட்ட சொல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபங்க்ஷனில் சசி என்ன மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு அவசரமாக போகும்போது வேகமாக வந்து என் காதில் வந்து நான் டைட்டில் எப்படியா மாற்றிடுறேன்னு திருப்பி சொல்லிட்டு பண்ணார். அப்புறம் திருப்பி பேப்பர் படிக்கும்போது மறுபடியும் பிச்சைக்காரில் இருந்தோடனே இன்னும் அது சொன்னோம் சேஞ்சே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் யோசித்து பார்க்கும்போது நீர்க்குமிழிங்கிறது ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒரு ஆயில் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு தமிழ் சிறை உலகத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு புயல் மாதிரி வந்த கே. பாலச்சந்தர் சார் இயக்குனர் சிகரமத்தோட முதல் படம். அப்படிங்கும்போது டைட்டில் அப்படிங்கிறது அது சென்டிமெண்ட் கிடையாது, அது வந்து அது படத்தோட ஒரு குறியீடு மாதிரி தான். போனா ஒரு கேள்விக்குறி, அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து போனா ஒரு கேள்விக்குறி அப்படி ஆகிடும். பூவே உனக்காக, அதுக்கப்புறம் பூவே உனக்காக அப்படின்ற மாதிரி அது ஒரு சென்ஸ், அது ஒரு சவுண்ட் ஆகிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு நான் வந்து நானே வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து சசியோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அது நினச்சிக்கிட்டு நான் உள்ளே வரும்போது தான் உள்ளே வந்து பார்த்துக்கும்போது அதில் இருக்கிற இந்த ட்ரைலர், அந்த டிசைன்ஸ், சாங்ஸ் எல்லாம், அதோட வரிகள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு பயம் போயிடுச்சு. இதுவே பிச்சைக்காரன்றது வந்து அவன் ஜெயிக்கிறவன், ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறவன் அப்படிங்கிறது எனக்கு அந்த பார்க்கும்போது என்னால் அது உணர முடிந்தது. சசியை பற்றி நான் சொல்லும்போது முக்கியமாக ஒரு விஷயம் வந்து, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு டைரக்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வாய்ப்புங்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பாக்கெட்டில் காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏவிஎம்மில் நான் சசியை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் நண்பர்கள் தான். அந்த டைமில் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஸ்கூட்டரில் வந்து எஸ்எஸ் ஸ்டான்லி வந்து உட்காந்துருந்தார், பின்னாடி அவர் உட்காந்தாரு. வண்டி போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஸ்கூட்டர் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் ஸ்கூட்டர் நின்றுச்சு. அங்கேருந்து திரும்பி என்னை கூப்பிட்டாரு. திரும்பி நான் போனோடனே கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், ஸ்டான்லி கிட்ட இருந்து விட்டுட்டு என்னை கொஞ்சம் தூரம் தனியாக கூப்பிட்டு போய் சொன்னார், படம் தனியாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கையில் காசு இருக்காது, ஏதாவது கஷ்டம்னா எனக்கு எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு பட்னியாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சசி சார் சொன்னார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் இந்த படத்தோட டைட்டில் மாதிரி தான் இருந்தேன், சசியோட மனசு வந்து அது மேலே இருக்கிற கிரீடம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மனசுக்காக இந்த படம் வெற்றி அடையும். எனக்கு வந்து இப்போ சொல்லாமலாம் என்ன மாதிரி வேவ் ஏற்படுத்திச்சு அந்த டைமில் அப்படின்றது வந்து அந்த டைமில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தெரியும். கோடம்பாக்கம் வீதிகளில் இருக்கிற டீ கடையில் எல்லாத்து வாயிலையும் இருந்து வந்த வார்த்தைகள் வந்து சசி 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 தான். அந்த வார்த்தை அவருடைய அடைய போக வேண்டிய இடம் வந்து மிகப்பெரிய இடம். சிவா சார் சொன்ன மாதிரி அவர் மிக சீக்கிரத்தில் அந்த இடத்த அடையணுங்கிறது என்னோட நம்பிக்கை. அவரோட ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஹிந்தியில் கொண்டு போகணும், ஹிந்தியில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை. அதுவும் சீக்கிரத்தில் நிறைவேறுன்ற என்னோட நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் நான் பிகினிங்லேருந்தே பார்த்துட்டு வரேன். ஒரு மியூசிக் டைரக்டர் சடனாக ஒரு ஹீரோ அப்படின்னும் போது புரியல, ஒருவேளை ஆர்வமாக பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்ற மாதிரி புரியல. பட் அந்த நான் படம் பார்த்தப்பவே தெரிஞ்சது வந்து இவரோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கிரிப்பிங்காக இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணுறது, அதுவும் புது ஹீரோவை புது டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்ற அவருடைய படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் அந்த வகையில் ரொம்ப பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. இந்த படத்தோட கேஆர் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புது ஆளுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசாக வர்றவங்க வெல்கம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நல்ல சென்டிமெண்ட் ஃபில்மு தான் இது வந்து. ஏன்னா ஒரு மனித நேயத்துக்கு வந்து உதாரணமான ஒரு டைட்டில். கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏமி ஜாக்சன் பற்றி எனக்கே அவ்வளோ உண்மைகள் தெரியாது. என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட நான் பேசி ஒரு குட் மார்னிங்கை கன்வே பண்ணுறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகுது.